ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசியும் நானும். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி ஓட்ஸ் ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வெயிட் லாஸுக்கு நம்பர் 1 ரெசிபி. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இல்லை, 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மூத்தியை டக்குன்னு செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்றலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா இருக்கிற வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஓட்ஸ் ஸ்மூத்தியை வாரத்துக்கு 3 நாள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட்டு தெரியும். இன்றைக்கி இந்த ஸ்மூத்தியை டேஸ்ட் பண்ணது நம்ம அரிசி பாப்புக்குட்டி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்மூத்தி நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 பேருக்குன்னா இதிலே நீங்கள் எல்லாமே டபுளாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ½ பவுல் நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்போதுமே ஓட்ஸை நம்ம டைரெக்டாக கன்சியூம் பண்ணிக்கக்கூடாது. ஒன்று ஊற வச்சு சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. வாங்க வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஓட்ஸை ஊற வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது 20 மினிட்ஸ் ஊறினா போதும். ½ பவுல் அந்த ஓட்ஸ் நல்லா முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நம்ம அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம். இதுக்கு நான் முத நாளே நைட்டு ஒரு 5 பாதாம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஸோ இதுக்கு கம்மியான பொருள் தான் தேவைப்படும். ஸோ நம்ம கம்மியான பொருள் வச்சு ஈஸியாக இந்த ஸ்மூத்தி டக்குன்னு 5 நிமிஷம் கூட அதிகம்தான் இதுக்கு. ஸோ நம்ம ஓட்ஸ் ஊறிட்டு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு அரைக்கிற டைம் மட்டும்தான் ஆகும். இதுக்கு என்னென்ன பொருள்னால் 3 பாதாம், அந்த பாதாம் நான் பீல் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 2 பனானா. ஸோ சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. இதுக்கு சுகருக்கு நம்ம ஒன்லி டேட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். சப்போஸ் நம்மள்ட்ட டேட்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக தேன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பனானாவையும் நான் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 3 தான் இதுக்கு தேவைப்படும். இதுக்கு ஒயிட் சுகரோ அப்படி இல்லைனா சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. டேட்ஸ் இல்லைன்னா தேன் இதுதான் ஆட் பண்ணணும். ஒரு சின்ன இதில் 50 ml பால், காய்ச்சின பால், பசும்பால் நான் எடுத்திருக்கேன். எப்போதுமே இந்த ஸ்மூத்திக்கு லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணிக்கணும், அதான் நல்லது. அப்படி இல்லைனா பாதாம் மில்க்கு, ப்ரோட்டீன் மில்க் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓட்ஸை நான் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த பாக்கி உள்ளதை எல்லாத்தையும் நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாதாமோட நீங்கள் ஆப்ஷனலாக 2 கேஷ்யூ கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாழைப்பழம், இன்னொன்று ஆப்பிள், எனி ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஓட்ஸ் வித் பனானா ஸ்மூத்தி தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இதோட ஆப்பிளும் ஆட் பண்ணால் இன்னொன்று டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இன்றைக்கி நான் பால் வச்சு தான் செய்கிறேன். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஸோ வாங்க இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு நார்மல் டேஸில் இட்லி மாவு இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் டைமே இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். பாருங்கள், ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆகிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு கிளாஸ் ஜாரில் அப்படியே மாற்றிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை மார்னிங் எடுத்துக்கிட்டால் அப்படின்னா நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும், பசிக்காது. ஸோ இதுக்கு மேலே க்ரன்ச்சினஸ்க்காக நம்ம நட்ஸு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 2 பாதாம், 3 முந்திரி எடுத்திருக்கேன். இதோட கடலை இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா நட்ஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்மியாக நம்ம ஆட் பண்ணோன்னா அதிகமாக ஃபேட்டு ஆகாது. இதுக்கு நான் க்ரன்ச்சினஸ்க்காக மாதுளம் பழமும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம குடிக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
ஓட்ஸ் ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம இது மாதிரி அந்த ஓட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓட்ஸை எப்போதும் நம்ம டேரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. ஒன்று ஊற வச்சோ அப்படி இல்லைனா இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணியோ தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அரிசி பாப்பா தான் இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ணுறா. அவள் எப்படி ரிவ்யூ என்ன சொல்கிறான்னு வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. முந்திரி ஒரு சாட்சியை போட்டுருக்கேன். நீங்க இது மாதிரி அடுத்த சாசமா செய்யலாம். சின்ன லைக் பண்ணி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்மூத்தியை வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபீடிங் மதர், ப்ரெக்னென்சி விமன் எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. இதோட ரிசல்ட் வந்து 1 மந்த்லேயே தெரியும், வெயிட் ரெடியூஸ் ஆகுறது. நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.